எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உலகமே இப்போ இத பத்தி தான் பேசிட்டு இருக்கு. யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? அமெரிக்கால இருக்க ஒரு ஸ்கூல்ல மேக்ஸ் ப்ரொஃபஸரா வேலை செஞ்சுட்டு இருந்தவன் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு பொண்ணுடைய அப்பா இவனுடைய டேலண்ட பார்த்து ஒரு பேங்க்ல வேலைக்கு சேர்த்து விடுறாரு. அங்க கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இவனே வெளில வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சு 4 வருஷத்துல ஒரு மிக பெருந்த ஒரு பணக்காரனா ஆவறான். இவன் இப்படி பணக்காரன் ஆனவனே நிறைய பெரிய பெரிய பணக்காரன் கூட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப், பில் கேட்ஸ், பில் கிளின்டன், பெரிய பெரிய அரசு குடும்பத்து கூட எல்லாம் இவனுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இப்படி இவன் பெரிய பணக்காரன் ஆனவனே இவனே ஒரு சொந்தமா ஐலாண்ட் வாங்கியிருக்கான். அந்த ஐலாண்டு பேரு தான் எப்ஸ்டீன் ஐலாண்ட். அந்த ஐலாண்ட்ல சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டு பெரிய பெரிய பணக்காரனுங்க இருக்கானுங்களா, டொனால்ட் ட்ரம்ப், பில் கேட்ஸ், பில் கிளின்டன், ஸ்டீஃபன் ஹாக்கிங், இன்னும் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு இவன் மாமா வேலை பார்த்திருக்கான். அவங்க இப்படி இருந்ததெல்லாம் வீடியோ எடுத்து வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த ஐலாண்ட்ல அந்த சின்ன குழந்தைங்களை கொன்னு சாப்பிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இப்படி இவ்வளவு கொடுமை பண்ண இவன் எப்படி சிக்கனான 2005ல ஒரு 14 வயசு பொண்ண பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய அம்மா கேஸ் கொடுத்திருக்காங்க. அப்போதான் இவனை ஃபர்ஸ்ட் டைம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் இவனுடைய பவரை யூஸ் பண்ணி கொஞ்ச நாள்லயே வெளில வந்திருக்கான். அதுக்கப்புறம் 2019ல சரியான ஆதாரத்தோட இவனை கையும் காலமா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவனுடைய வீட்ல இருந்து லட்சக்கணக்கான போட்டோஸ், வீடியோஸ், இமெயில்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. அததான் இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் 2019ல கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணி இறந்துட்டான். ஆனா இன்னும் சில பேரு இவன் உயிரோட இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இந்த ஃபைல்ஸ்ல மிக பெருந்த பணக்காரனுங்களா இருக்கானுங்க. இதுல பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம்ஸ் உடைய வீடியோஸ் நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இவங்களெல்லாம் இப்படி பண்ண இந்த பணக்கார நாய்ங்களா ஜாலியா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. ஆனா இதுல பாதிக்கப்பட்டவங்க இன்னமும் அதுல இருந்து வெளில வராம தான் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய டவுட் தான். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.